26ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை, இது ஆபிரகாம், அதாவது அவங்க அப்பாவுடைய வேலைக்காரர் வெட்டினதல்ல. முன்னாடி நம்ம என்ன வாசித்தோம்? ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவு. இது ஈசாக்குடைய வேலைக்காரர் வெட்டின துறவு. இந்த துறவு தான் அவனுடைய துறவு. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். வசனம் சொல்லுது, இது அவன் வெட்டின துறவு. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்டயும் எங்கிட்டையும். ஊழியத்தின் பாதையில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? எனக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எப்பவும் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் கர்த்தர். யூனிக் காலிங். என்னுடைய அழைப்பு இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருடைய அழைப்பு அவருக்கு வராது. ஈவந்தோ இப்போ நான் சொல்கிறேன், மோசே கூடவே மலைக்கு மேலே வரைக்கும் ஏறினார் யோசுவா. ஆனால் மோசேயின் அழைப்பு யோசுவாவுக்கு கிடையாது. யோசுவாவுக்குன்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. மோசேயால் ஜனங்களை விடுதலை தான் ஆக்க முடியும், எகிப்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடத்த முடியும். ஆனால் யோசுவாவால் கொண்டு போய் சேர்க்க முடியும், அங்கே பங்கிட்டு கொடுக்க முடியும். இது அவனுக்குரியதான அழைப்பு. நான் மோசே கூடவே இருக்கிறேன், மோசே மாதிரியே இருப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். கரெக்ட், அதெல்லாம் சொன்னார். ஆனால் அழைப்பு வேறு. எலியா கூட இருந்தது போல எலிசாவினுடைய அழைப்பு அல்ல. எலியாவின் அழைப்பு வேறு, எலிசாவின் அழைப்பு வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அண்ணன் இப்படி இருந்தார், இதுதான் என் அழைப்பு இல்லவே இல்லை. நீ நீரூற்ற கல்லணும், நீங்கள் வெட்டணும். உங்களுடையதான ஊற்றுதான் உங்களுடைய தண்ணீர், அது உங்களுது, அதுதான் உங்களுக்கு தண்ணீராக இருக்கும். இந்த பழக்கம் முதல்ல வரணும். நான் என்னுடையது கர்த்தர்கிட்டருந்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு காரியமும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஓடவே முடியாது. தேவனிடத்திலிருந்து நான் நீரூற்றை காண்பது என்பது அதுதான். அப்போ கர்த்தர் என்னை சந்திக்கிற விதம் இருக்குது பாருங்க, அப்போ கர்த்தர் கொடுக்குற விதம் இருக்குது பாருங்க. எங்கேருந்தோ ஒரு 100 ரூபா வரும், எப்படி வரும்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, 2004-05 ஒரு 100 ரூபாயை பார்க்கும்போது மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். யாரோ ஒருத்தர் மணி ஆர்டர் அனுப்புவாங்க, 100 ரூபா தான் வரும். அந்த 100 ரூபா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அது வச்சோம்னா நான் நினச்சிப்பேன், இந்த வாரம் தப்பிச்சுட்டோண்டான்னு நினைப்பேன். ஆமாம், உண்மைதான், இந்த வாரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சுட்டோண்டான்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு 100 ரூபா பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊழியம் வளர வளர ஆண்டவர் தேவைகள் அதிகரிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கறதையும் அதிகரிச்சார். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நீரூற்றை நீங்கள் வெட்ட வேண்டி இருக்கிறது. உன் தகப்பனோட நீரூற்று ரொம்ப நாள் உனக்கு வராது, அது உன்னை ரொம்ப நாள் காப்பாற்றாது. அப்படி நீ நீரூற்றை வெட்டாமல் உன் தகப்பன நீரூற்றையே நம்பிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய நீரூற்றிலிருந்து வர வேண்டிய தண்ணீர், அபிஷேகம், அழைப்பு உனக்கு இல்லாமலே போகும். ஒரு நாள் அது மண் மூடிடுச்சுன்னா நீ ஸ்தம்பித்து போவேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீரூற்று விட்டு, நீ விட்டு உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கு. அதிலிருந்து உனக்கு வரக்கூடிய தண்ணீர் தான் உன்னுடைய தண்ணீராக இருக்கும். இப்போது நீரூற்றை நீங்கள் வெட்டியாச்சு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அழைப்புக்குள்ளே வந்துட்டீங்க. இது 2வது ஸ்டேஜ். இப்போ என்ன ஆயிடுச்சு? 2வது ஸ்டேஜ். உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே வந்தாச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போ இதை யாரும் மண்ணு போட்டு மூடவே முடியாது. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் அழைப்பை உங்களிடத்துலேருந்து யாரும் எடுக்கவே முடியாது. அது உங்களுக்குரியதான அழைப்பு. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்கிட்ட ஒரு போதகர் கேட்டார், இந்த மாதிரி. அப்போ நான் 1994 செகண்ட் கம்மிங் மெசேஜஸ் கேட்பேன். அந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய செய்திகள்லாம் கேட்டு குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதோடு ஒரு 2004 நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறதையும் சேர்த்து டைரியாக வச்சுருப்பேன். அப்போது ஒரு போதகர் என்னை கேட்டார், பிரதர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த எவிடன்ஸ்லாம் எனக்கு அப்படியே தருவீங்களா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தரேன் அப்படின்னு. அப்போ என் ஃப்ரெண்ட் கேட்டான், ஏண்டா 14 வருஷமாக நீ இதை சேர்த்துருக்கிற, 94லேருந்து 2006 வரைக்கும் சேர்த்துருக்கிற, இந்த 10-12 வருஷத்துக்கு மேலே நீ சேர்த்ததை ஒரே நாளில் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறிய அப்படின்வாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இப்போவும் கொடுப்பேன். இப்போவும் பவர் பாயிண்ட் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? நான் என்ன தான் பவர் பாயிண்ட் கொடுத்தாலும் என் அழைப்பை நான் தான் செய்ய முடியும், அதை வேறு யாராலையும் செய்ய முடியாது. இதை நான் பெருமையாக சொல்லலை, நீங்கள் அதை அப்படி எடுத்துக்காதீங்க. அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அதை அவங்க தான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது, அது அவங்கவுங்க நீரூற்று, அதை அவங்க தான் செய்ய முடியும். எதுக்கு சொல்கிறேன்? என்னுடைய நீரூற்று நான் தான் பண்ணோம், அது இன்னொருத்தருடைய நீரூற்று, நான் போய் இறங்கி ஒன்றும் செய்ய முடியாது.
அவர்களுக்குரியதான அழைப்பில் அவர்கள் ஓடணும். அதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இதை மண்ணை போட்டு மூட முடியாது. என்ன செய்ய முடியாது? ஆனால் இன்னொன்று செய்யலாம். என்ன செய்கிறாங்க பாருங்க, வாசிங்க 19:20 வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இப்போ நீங்க நல்ல துறவை வெட்டிட்டீங்க, தண்ணி நல்லா வருது. இப்போ இந்த துறவை மூட முடியாது, இந்த அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், என்னதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலாம்? வாக்குவாதம் பண்ணலாம். பல நேரங்களில் சில சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஊழியத்தை நல்லா கட்டி எழுப்புவாங்க, எழுப்பி நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை அவங்க கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். உங்கள் ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை எடுக்க முடியாது, உங்களுடையதான நீரூற்றை என்னது என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? வாக்குவாதம் பண்ண முடியும். நீ இது எந்து, நாங்கள் எடுத்துப்போம். அது 2வது தடவையும் வெட்டுறான், 2வது தடவையும் சொல்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள், தங்களது என்று சொன்னார்கள். இப்போ ஈசாக் பார்க்குறான், என்னடா இவனுங்க அப்பாவதையும் எடுத்துட்டானுங்க. சரி, இல்லை போச்சு, பிரச்சனை இல்லை. இது என்னதாச்சே, இது எனக்குரியதாச்சே. இப்போ வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா? வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணான்னு அங்கே இல்லை. அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? அவங்க வேலைக்காரோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது எந்து, நான் எடுத்துப்பேன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 22வது வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இப்போ பாருங்க, இப்போவும் அவன் என்ன செய்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸ்ட் சமாதானத்தோடு கூட வச்சுக்கொண்டு போயிட்டான். வச்சுக்கோ. சில நேரங்களில் சில காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு யோசிப்போம். நம்மளது உண்மைதான், 100% நம்மக்கிட்ட தான் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்பாவதை எடுத்துக்கிட்டாங்க, நியாயம், அது நம்மளது இல்லை. சில நேரங்களில் நம்மளதே எடுத்துப்பாங்க. நமக்குரிய உரிமை, நமக்குன்னு இருக்கிறது, நம்ம சம்பாரிச்சது அல்லது நம்ம கட்டினது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த நேரத்தில் திடீர்னு பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதுக்கு ஒரு வழக்கு போட்டு, வாது போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. பவுல் சொல்கிறாரு, எவ்விதத்திலும் வழக்காடுவது எனக்கு ஏற்றதல்ல. ஈசாக்கு செய்கிறான். என்னடா பண்ண போகிறீங்க? இப்போ 2 நீரூற்று நாங்களே எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டா அப்படா, எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிற? ஒன்று வெட்டினா எடுத்துக்கிட்டான், இன்னொன்று எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. அப்படி விட்டு கொடுக்க முடியுமானா? இன்றைக்கி இருக்கிறவங்களில் அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மம் 190% இல்லை. அவங்க சொல்கிறது சட்டப்படி சரி, ப்ராக்டிக்கலி சரி, எல்லாம் சரி, ஸ்பிரிச்சுவலி சரி அல்ல. ஸ்பிரிச்சுவலி இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 100 துறவை வெட்டலாம், தண்ணி வரும். அவன் ஏன் உங்கள் துறவை எடுக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு துறவை வெட்டினா கூட தண்ணி வராது. அவனுக்கு இதை வச்சுக்கிட்டு தான் பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிறான். இந்த ஊழியத்தில் தான் அவன் வளரணும்னு நினைக்கிறான். நம்மளை வச்சு தான் அவன் மேலே வரணும்னு நினைக்கிறான். நாம் அவனை வச்சு மேலே வந்தவங்கள, கர்த்தரை வச்சு மேலே வந்தவங்க. நம்ம ஏணி ஏறிக்கிட்டே இருப்போம், எவனும் தடுக்கவே முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மகிட்ட என்ன செய்வாங்க? கொஞ்சம் எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உட்காந்து வாக்குவாதம் பண்ணி, அவங்ககிட்ட சண்டை போட்டு, அவங்ககிட்ட நீங்கள் அப்புறம் கேஸ் போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி. நான் அப்படி பார்த்துருக்கேன். சிலருடைய ஊழியமெல்லாம் 15 வருஷம் கேஸ்லேயே போகுது, 20 வருஷம் கேஸ்லேயே போகுது. நீங்கள் சொல்லி பாருங்கள், வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதானப்பா, நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை வேறு மாதிரி கொண்டு போவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, என்ன இது எடுத்துக்கிறியா, எடுத்துகிட்டு போன்னு விடுங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. உட்காந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சில காரியங்களை விட வேண்டி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கூட உட்காந்து போராடுறதுக்கான நேரமே கிடையாது நமக்கு. ஏன்? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எத்தனை நீரூற்று ஓட்டினாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் அபிஷேகம் அப்படிப்பட்டது. அவங்ககிட்ட அது இல்லை, அதனால தான் அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கிறான். சில நேரத்தில் சில பாலியங்கிச்சோ ஐயா, கொரியாவில் பாஸ்டர், அவரை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன். அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்னன்னு கேட்டால், அவர் சர்ச்சிலேருந்து யாராவது போனால் அவர் சண்டை போட மாட்டார். அவர் சர்ச்சில் உங்களுக்கு தெரியும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கள்ல. ஆரம்பத்தில் சொல்கிறார், ஆரம்பத்தில் அவர் சபையிலேருந்து யாராவது ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு போயிட்டா அவர் வருத்தப்பட மாட்டார். கூட்டிகிட்டு போன பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி,
அவங்க எங்கள் சர்ச்சுக்கு இத்தனை வருஷமாக வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டில் இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாராம். ஒரு நாள் கூட அவர் ஆத்துமாக்காக என்ன பண்ணது இல்லையாமா? வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டதே இல்லையாமா? அதை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அவருக்கு இப்படி எடுத்துகிட்டு போனால் தான் ஆத்துமா எடுத்துகிட்டு போயிடும். எனக்கு அப்படி அல்ல. ஆடுகள் ஈன பண்ண முடியாதவன் தான் ஆடுகளை திருடி கொண்டு போவான். என்னால் ஆடுகளை ஈன பண்ண முடியும். என் ஆடுகள்லாம் குட்டி போடுன்ற நம்பிக்கை இருக்கிறவன் ஆடை திருடவே மாட்டான் ஒரு நாள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் நீரூற்றை தோண்டி எடுக்கிறவர்கள். இன்னொருத்தருடைய நீரூற்றை கொண்டு போய் எடுக்கிறவர்கள் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய நீரூற்றை நாம் விட வேண்டி இருக்கும். கவலைப்படாதிருங்க. அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஓகே ரைட் ஃபைன்னு சொல்லுங்க. எடுத்துகிட்டு போறியா போயிட்டே இருன்னு சொல்லுங்க. ஒரு நாளும் நீங்கள் நானும் குறைவுபடவே மாட்டோம். ஒரு ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு சகோதரனுக்கு நடந்த சம்பவம். அவர் பிஸ்னஸில் இருந்தார். பிஸ்னஸில் இருந்தபோது ஒரு நஷ்டம் வந்துச்சு. இந்த பிஸ்னஸில் ஒரு டாக்டிஸ் இருக்குது. லாபம் வரும்போது எல்லோரும் சந்தோஷமாக பிரிச்சுப்பாங்க. லாபம் வரும்போது. நஷ்டம் வரும்போது யாராவது ஒருத்தர் தலையில் அதை கட்டுவாங்க. அதான் அவங்களுடைய இயல்பு. ஒருத்தர் தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் தான் அதுக்கெல்லாம் ஹெட்டு மாதிரி இருந்தார். உடனே நஷ்டத்தை இவர் மேலே போட்டாங்க. போட்டு இல்லை நாங்கள் நஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படியே சொல்லிவிட்டு அந்த பிரிக்க வேண்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் மேலே போட்டு போயிட்டாங்க. அவர் என்னுடைய நண்பர் தான். அப்போ அவர் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு கூட அடைக்க வேண்டிய கடனை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. என்ன நடந்துச்சு? எடுத்துகிட்டு போனவங்க ஒன்றும் பெருசாலாம் வளரல. ஆனால் இவருடைய கடனையும் கர்த்தர் அடைக்க வச்சு அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை உங்களை பல மடங்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிட்டார். அல்லேலூயா. அவர்கள் நீரூற்றை திருடுகிறவர்கள், நீங்கள் நீரூற்றை தோண்டுகிறவர்கள். அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. போகட்டும்னு விட்டு பாருங்க. அது நீங்கள் விடுறது கொஞ்சம் பெரிய விஷயமா கூட இருக்கும். கவலைப்படாதிருங்கள். அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் அந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த வாக்குவாதம் பண்ணுற மாதிரிலாம் உட்காரக்கூடாது. அவங்க கூட உட்காந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அவன் நம்ம அபிஷேகத்தை கெடுக்கிறதுக்காக இருக்கிறவன். இப்போ இந்த நீரூற்றை எதுக்கு அவன் வந்து வாக்குவாதம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவன் நினச்சா கூட தோண்டிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் சமாதானத்தை கெடுப்பது அந்த வாக்குவாதங்கிறது என்னது? உங்கள் சமாதானத்தை. அதனால தான் பாருங்கள், ஈசாக்கு வாக்குவாதமே பண்ண மாட்டான். அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சபையாருக்கு ஏற்றதல்ல. கிறிஸ்துவின் சபையார் வாக்குவாதம் பண்ணுவது அல்லன்னு எழுதுகிறார் பவுல். நம்ம அதை வாக்குவாதம்லாம் பண்ண வேண்டாம். ஏதாவது சொல்கிறானா, ரைட் ஓகே விடு ஃபைன் போயிட்டே இரு. என்ன ஆனது ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. சில நேரங்களில் நான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்பதற்காக கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், சில லட்சங்களை நான் கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரியும் அதை நான் எங்கிட்ட அவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து என்னை ஏமாற்றி வாங்கலை. என்னை ஏமாத்துறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்னை ஏமாற்றலை. நான் அவங்க ஏமாத்துறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் சில லட்சங்களை அவர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். என்னை ஆண்டவர் ஒரு நாளும் குறைபட விட்டதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் வஸ்திரத்தை கேட்டால் மேல் அங்கேயும் விட்டு கொடு. போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க? பணம் தானே, சில காரியங்கள் தானே, அது சில லட்சமாக இருக்கும், இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவன் நிமித்தம் அதை விடும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கை விடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பார். அல்லேலூயா.